ஒன்றாயிருங்கள், நன்றாயிருங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கின்றீர்கள். கலாத்தியர் 3:28-29. ஏற்றத்தாழ்வுகள் மலிந்து வரும் உலகம், வளர்ச்சிகள் உலகில் ஒருபுறம் இருந்தாலும் ஏழைகள் எளியவர்கள் என்று வாழ்வில் அங்கலாய்ப்புடனும் வேதனையுடனும் வாழும் மக்கள் என்று சமூகத்தில் மிகுதி. இந்தியாவின் தேசப்பிதாவாகிய காந்தியடிகள், நான் கிறிஸ்துவையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறேன் என்றார். ஏனெனில் இவர்களுக்குள் பலவிதமான பிரிவினைகள். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் சரீரத்தில் உறுப்புகள் எப்படி ஒன்றோடு ஒன்று இசைந்து இணைந்து இருக்கிறதோ அதுபோல இருக்க அழைக்கப்பட்டவர்கள். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றார் பாரதியார். கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கும் புதிய இறை குடும்பத்தில் பழைய வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. இனி யூதர் அல்லது கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை அல்லது உரிமை குடிமைகள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இதை முன்னிலைப்படுத்துகிறார் தூய பவுலார். வேற்றுமைகள் வேண்டாம் என்று எதிர்மறையாக கூறிய பவுல், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவோடு இருக்கின்ற இணைப்பிலே கிறிஸ்துவில் கிறிஸ்தவர் அனைவரும் ஒரே ஆளாக, ஒரே வாரிசாக, வாக்குறுதியின் ஒரே வழித்தோன்றலாக மாறுகின்றனர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இன்று ஒன்றாயிருந்து நன்றாக இருக்க வேண்டிய நமது குடும்பங்களும் திருச்சபைகளும் கோஷ்டி சண்டைகளாலும் உள்பூசலாலும் குழம்பி கிடக்கின்றன. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் உண்டு என்பதை நினைவில் கொண்டு இணைந்து நன்றாக வாழ்வோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.